ஸ்ரீ மீனாட்சி மைதன் யூடியூப்ல நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இடையே வணக்கம். இந்த நாள் என்ன அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா கார்த்திகை முதல் சோமவார அபிஷேகம் பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கே பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா மதுரை ஆதிசிவன் கோயிலில் பார்க்குறோம். நம்ம ஆதிசிவன் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மதுரை மெஜ்ரா கோட்ஸ் பக்கத்தில் கூடிய சந்துக்குள்ள போனோம்னா ரயில்வேக்கு சொந்தமான ஒரு கோவில் தான் இந்த கோவில். இங்கே இருக்கக்கூடிய வில்வமணேஸ்வரர் மங்களநாயகிக்கு இன்னைக்கு சங்காபிஷேகம் நடந்திருக்கு. 108 சங்கு வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த சங்காபிஷேகம் ஏன் பண்ணணும், இந்த அபிஷேகத்தோட சிறப்புகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அர்ச்சக ஐயா வந்து சொல்கிறாங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
குருபியோ நமः. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொற்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்கல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே அவன் அருளாலே அவன்கால் வணங்கி என்று மாணிக்கவாசகர் பெருமாள் சொன்னது போல அருள்மிகு மங்களாம்பிகா உடனுரை வில்வவனேஸ்வரர் திருக்கோயில் ஆலயத்திலே இன்றைய தினம் கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமை சோமவாரம் என்று சொல்வார்கள். சிவபெருமானுக்கு 108 சங்காபிஷேக விழாவானது சீரும் சிறப்பான முறை நடைபெற்றது. இந்த சங்காபிஷேகம் என்பது ஆதி காலத்திலே பரமேஸ்வரர் சிவபெருமான் வந்து அக்கினி பிழம்பாக உள்ளவர். சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்று சொல்வார்கள். எனவே அவரை குளிர்விக்கும் பொருட்டு அவரை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக சங்கு என்பது குளிர்ச்சியான ஒரு பொருள், பெருமானுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அவரை 108 சிவனுடைய திருநாமங்கள் அர்ச்சனையினால் இந்த சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. அதன் மூலமாக சிவபெருமான் குளிர்ந்து மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தருவார் என்பது வேத புராணத்திலே உள்ள வாக்கியங்கள். எனவே 108 சங்கை வச்சு அபிஷேகம் செய்யலாம். எப்பொழுதுமே சங்கு அபிஷேகம் என்பது ஆதி காலத்திலே சிவபெருமானுக்கு முன்பாக முருகப்பெருமானுக்கும் உண்டு. சிவபெருமானுக்கு முன்னாடி முருகப்பெருமானுக்கு தான் கார்த்திகை மாதம் விசேஷமாக சொல்லப்படக்கூடியது. அதனால்தான் இது திருக்கார்த்திகை என்று அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்வார்கள். அதிலே வந்து சிவபெருமானுக்கு அண்ணாமலை முறம், அரோகரா என்று சொல்லக்கூடிய அந்த பொருளானது முருகப்பெருமானையும் குறிக்கக்கூடியது. எனவே வந்து சங்காபிஷேகம் சிவபெருமானுக்கு உண்டு, முருகப்பெருமானுக்கு உண்டு. எனவே வேண்டியதெல்லாம் நமக்கு தந்து அருளக்கூடிய மங்களாம்பிகை உடனுரை வில்வவனேஸ்வர ஆதிசிவன் ஆலயத்திலே நமக்கு சங்காபிஷேகத்திலே கேட்ட வரன்களை சிவபெருமான் கொடுப்பார் என்று ஐயமில்லை. கார்த்திகை மாதம் என்பது திருக்கார்த்திகை என்று சொல்வார்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் தான் மாதமும் பேர் கார்த்திகை, நட்சத்திரமும் பேர் கார்த்திகை, அதனால் திருக்கார்த்திகை என்று சொல்வோம். இந்த கார்த்திகை என்பது உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய சூடானவர். அதனால தான் பஞ்சபூதத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயமான திரு அண்ணாமலை வந்து அக்னி ரூபமாக எழுந்தருளியிருக்கிறார். அவரை குளிர்ச்சிப்படுத்துவதன் பொருட்டு பெருமாளுக்குரிய அந்த சங்கருடைய ஆயுதத்தை வைத்து நாம் வேத மந்திரம் ருத்ரம் சமக்கம் என்று யஜுர்வேதத்திலே சொன்னார்கள். அதை சொல்லி இந்த பெருமாளுக்கு 108 சங்காபிஷேகமும் சிவபெருமான் மங்களாம்பிகைக்கு உரியதான திரவியாகுதி யாக தீபங்கள் நடைபெற்று பக்தர்களுக்கு விபதி குங்கும பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அனைவரும் பெறுக, இறைவன் பெறுக. எல்லாருடைய சிவனை போற்றி, எல்லாட்டவருக்கும் விரைவாக போற்றி போற்றி. ரொம்ப நன்றிங்க, நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வரும். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாதீர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் உங்கள் நட்சபம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வது விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை என்பது.